ஹாய் நண்பா, வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன். 22/7/2025 ஸ்ரீசக்தி ட்ரா நம்பர் 477க்கான கெஸ்ஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய 100வது வீடியோ நண்பா. இது 100வது வீடியோவுக்காக ஒரு ஸ்பெஷல் கேம் ஒன்று நம்ம வச்சுருக்கேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் என்ன கேமுங்கிறது தெரியும். வாங்க நம்ம முன்னாடி கொடுத்த கெஸ்ஸிங்கும் அதில் வந்த ரிசல்ட்டும் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். 21/7/2025 பிடி ட்ரா நம்பர் 12க்கு வந்த ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 337ங்கிற ரிசல்ட் அடிச்சிருக்காங்க நண்பா. இதில் நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எதுவும் உட்காரல, இருந்தாலும் நம்ம டபுள்ஸ் வரும்ன்ட்டு தான் சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும், டபுள்ஸ் வருது அப்படிங்கிறது நான் முன்னாடி நேற்றுக்கு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நம்ம நம்பர்ஸ் வர ரூட்டை எடுத்துகிறோம், நம்பர்ஸ் ஆனால் உட்கார வைக்க முடியல. ஸோ பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு அதுக்கான ஒரு முயற்சியை தான் நம்ம கொடுத்துட்டு வர்றோம். நம்பர் கரெக்டாக உட்காருங்கிறது நம்மளுடைய ஒரு யூகம் தானே, இது ஒரு கணிப்பு தானே, அதனால் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், 11/5 அடிச்சிருக்காங்க. லாஸ்ட்டு 440 அடிச்சிருக்காங்க. அப்போ டபுள்ஸு, இது டபுள்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 4ன்னு ஆப்போசிட் 9, 9க்கு 1 வைப்பாங்கன்னு டபுள்ஸில் எடுத்தோம். ஆனால் 9க்கு 30 நாளுக்கு மேலே பெண்டிங்கில் இருந்த 3ஆம் நம்பருங்கிறது டபுள்ஸில் வரும்ன்ட்டு எதிர்பார்க்கலாம் நண்பா. எதிர்பார்த்துருந்தா இந்த நம்பர் நம்ம எடுத்துருந்துருக்கலாம். ஓகே, பெண்டிங்கில் இருக்கிறது வராது அப்படிங்கிற ஒரு இதில் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி ஒரு நல்லதொரு கெஸ்ஸிங் எடுப்போங்கிறத நான் நம்புகிறேன். இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண மெம்பர்ஸ்க்கு மிகப்பெரிய நன்றிகளோட தான் இந்த வீடியோவை தொடங்கணும்னு நான் இது நினச்சேன். அதே போல் வீடியோவில் நம்ம பார்க்குற கேம் என்னங்கிறத பார்த்துருவோம். நம்ம பார்த்திங்கன்னா என்ன இதில் அடிச்சுட்டு வராங்கங்கிறத புரிஞ்சிட்டோம். பட் ஆனால் நம்பரை தான் உட்கார வைக்க முடியல. ஸோ ட்ரை பண்ணுவோம், அதையும் ட்ரை பண்ணி நம்பரை எடுப்போம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். லைக் ஒன்று பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மெஷின் நம்பர் ட்ரிக்ஸும் அண்ட் காலண்டர் ட்ரிக்ஸும் நம்ம மெம்பர்ஸுக்கு மட்டும் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? சரி, நம்ம இந்த கெஸ்ஸிங் எப்படி எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்ரீசக்தியோட ப்ரிவியஸ் ரிசல்ட்டு தான் எழுதியிருக்கிறேன். 475க்கு 140ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்ரீசக்தி 476 ட்ரா நம்பருக்கு 278ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. லாஸ்ட்டாக அதாவது இன்றைக்கி வந்த ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 337ன்னு அடிச்சிருக்காங்க. தெளிவாக பாருங்கள், நான் சொல்கிறேன். இப்போ 1, 2, 3 இன்றைக்கி அடிச்சிட்டாங்க. நாளைக்கு ரிப்பீட் 3 வருமா, இந்த இடத்துல 3 வருமாங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4, 7, 7 ஏன்னா 7க்கு ஒரு 7 வருமா, 4க்கு ஒரு 4 வந்துருச்சு, 7க்கு ஒரு 7 வந்துருச்சு. அல்லது இந்த 7 கணக்கு பண்ணி எடுத்தால் 7 வருமா, அப்படி வந்தோன்னா 7. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 0, 8, 3 வந்துருச்சு, 5 வருமா. அப்படி 5 வந்ததுன்னா 475 ட்ரா, 3 ஏற்கனவே அடித்ததுனால 375ன்னு வருமாங்கிறத நம்ம பார்க்கணும். வெயிட் பண்ணி தான். ஓகே, இதுலேருந்து நம்ம நம்பரை எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கனாலே தெரியும். நம்பர் பவரில் வச்சா ஆப்போசிட் அடிக்கிறாங்க, ஆப்போசிட்டில் வச்சா பவரில் அடிக்கிறாங்க. என்ன பண்ண முடியும், 3 நம்பர் கொடுக்க முடியாதுல்ல நம்ம கெஸ்ஸிங்கில். அதுக்காகத்தான் நம்ம 2 நம்பர் கொடுக்குறோம். ஏ போர்டில் 3ங்கிறது எடுத்துக்குவோம், பி போர்டில் 7, சி போர்டில் 5ங்கிற நம்பர்ஸு நம்ம இப்போ இதில் எடுத்துக்கலாம். இதுக்கான அடுத்து எப்படி வந்தால் இன்னொரு சான்ஸில் எப்படி வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 4, 7, 11, 18, 8க்கு ஒரு சான்ஸ், 3க்கு 8 வச்சுக்குவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 7, 7, 14, 7க்கு ஒரு சான்ஸ் 4ன்னு வச்சுக்குவோம். மூணாவது 7 வச்சோம்னா பெண்டிங்கில் இருக்கிற டபுள்ஸ் நம்பர்ஸில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், டபுள் 1ல் ஆரம்பித்து டபுள் 0வில் ஆரம்பித்து டபுள் 1 அடிச்சிருப்பாங்க, டபுள் 2 அடிச்சிருப்பாங்க, டபுள் 3 இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சிட்டாங்க.
4 வரல, 5 வரல, 6 வந்திருக்கு, 7 வரல, 8 வரல, 9 வரல. ஸோ வராத நம்பரே இல்லை. பிரகாரம் டபுள்ஸும் வந்ததுன்னா இந்த நம்பரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 4, 7, 8, 9 அப்படிங்கிற இந்த 4 நம்பர் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நண்பா. நெக்ஸ்ட்டு இதுக்கான ஏபிஎஸ்சிபிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 37, 34, 35, அடுத்து 87, 84, 85, 77, 45ங்கிற நம்பர்ஸ் வந்துருக்கு நண்பா. டபுள்ஸ் வருங்கட்டி நம்மளுடைய நம்பர்ஸும் கம்மியாக இருக்குது. 8 நம்பர் மட்டும்தான் வந்திருக்கு. இந்த கணக்கில் பாருங்கள், வந்தால் மட்டும் எடுத்துக்கணும், இல்லாட்டி இந்த நம்பர்ஸ் அப்படியே விட்டுருங்க. அடுத்து ஆல் போர்டு நம்பரும் ஏபிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிசியில் 375, 847, 877, 345ங்கிற ஒரு 4 நம்பர் எடுத்துருக்கு நண்பா. உங்கள் கணக்கில் எப்படி வருங்கிறத கீழே கமெண்ட் பண்ணி நான் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸ் ப்ளே பண்ணுற நம்பர்ஸ் வந்து 375, 345. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டு நம்பர் தான் நண்பா. டபுள்ஸில் அடிச்சிருக்காங்க 337ங்கிறது. இது நமக்கு திரும்பவும் மறுபடியும் 3ங்கிறது கணக்கில் இருக்குது. அதனால் 3 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 7 அடிச்சிட்டாங்க. 7 வந்து ட்ரா நம்பரில் 7 வரங்காட்டி நம்ம 7ஐயும் கொடுத்துருவோம் சப்போர்ட்டில். D1, D6, D8ங்கிற ஆல் நம்பர்ஸ் வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணிடுறேன். வேணுங்கிறவங்க அங்கேயே செக் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் டு ஆல். சரி நான் ஒரு கேம் சொல்லியிருந்தேன்ல, அந்த கேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கெஸ்ஸிங் எப்படின்னா இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம கெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 70% உங்களுடைய எஃபெக்ட் போடணும், 20% என்னுடைய கெஸ்ஸிங்ஸ் மாதிரி இருக்கிற கெஸ்ஸர்ஸோட கெஸ்ஸிங்ஸை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும். 10% லக்குங்கிறது ஒன்று வேணும்ப்பா. லக்குங்கிறது இல்லைன்னா எதுவுமே சாத்தியம் இல்லை. வீடியோவில் நீங்கள் உங்கள் லக்கியான நம்பர்ஸை வச்சு ப்ளே பண்ணுறீங்க, ஓகே ரைட். உங்கள் லக்கு எது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன கேம் தான் விளையாட போகிறோம். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே இருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல. அதை வந்து நான் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக் ஒன்று பண்ணிவிட்டு, நீங்கள் எத்தனாவது லைக் பண்ணியிருக்குங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த நம்பரை நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு வர ஏபிசி ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த நம்பரு மேட்ச் ஆகுதாங்கிறத பார்ப்போம். ஓகே, இதுதான் நம்ம கேமு. தேங்க்ஸ் டு ஆல். நன்றி, வணக்கம்.